ஜாலி. அப்பா எனக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டி கொடுத்துட்டாங்க. வாவ் சூப்பரா இருக்கு. வாவ் எவ்வளவு தண்ணி இருக்கு. இதுக்குள்ள ஃபிஷ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அப்ப இதுக்குள்ள இறங்கி பாப்போம் எப்படி இருக்குன்னு. இதுல 4 பெரிய கலரா மீன் இருக்கே, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும், நல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வைப்போம். அந்த பிங்க் கலர் ஃபிஷ்ஷை பாருங்களேன் எப்படி இருக்கு. இந்த சைடு எல்லோ கிரீன்ல சைடா வந்துருச்சு. இந்த 4 சின்ன மீன் தான் துருன்னு இருக்கு. இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை ஆளையே காணோம். நம்ம எப்போ கூப்பிட்டா இன்னும் ஆளையே காணமே. என்ன பொம்மி சவுண்ட் ரோடு வரைக்கும் கேக்குது. அப்படி என்ன பண்றா? சரி போய் பாப்போம். உங்க அப்பா சூப்பரா கட்டியிருக்காங்கப்பா இந்த ஸ்விம்மிங் பூல. பார்க்கவே சூப்பரா இருக்கு. இவ்வாறு மீனெல்லாம் பிடிச்சி விட்டுருக்கியா? எங்க வாங்கின மீனெல்லாம்? ஃபுல்லா கலர்ஃபுல்லா செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. நானும் உள்ள வரட்டாப்பா? பிங்கி நீ வந்துட்டியா? வா வா. என் கால் கிட்ட பாரு, 2 ஃபிஷ் என் கால் கிட்ட வந்துட்டு போகுது. என் கால் கீழே அப்படியே கூசுது. நீ வா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓடியா. உங்க அப்பா செம்மையா கட்டியிருக்காங்கப்பா இந்த ஸ்விம்மிங் பூல். இறங்கினோடனே சில்லுன்னு இருக்கு. இந்த வெயிலுக்கும் அப்படியே சூப்பரா இருக்கு தெரியுமா? எனக்கு பயங்கரமா கூசுது. கால் பக்கத்துல எத்தனை மீன் நிக்குது பாரு. அப்படியே பயமாவும் இருக்கு. கடிக்குமா இந்த மீனெல்லாம்? சரி இந்த மீனுக்கெல்லாம் நீ பேர் வச்சியா? நம்ம பேர் வைக்கலாமா? பாரு பாம்பு மாதிரி போயிட்டு வருது குட்டி மீனா. ஆமா வேற இருக்கு. அதுக்கப்புறம் கல்லெல்லாம் போட்டு வச்சிருக்க. கலரா இருக்கு. அப்படியே பார்க்க சூப்பரா இருக்கு. பொம்மியக்கா இதுவரையும் நான் ஸ்விம்மிங் பூலில் பார்த்ததே இல்லை தெரியுமா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்விம்மிங் பூலு. அதை விட எனக்கு நீச்சலே அடிக்க தெரியாதுக்கா. அது வேற பயமாக இருக்குது. எனக்கு இப்போ நிற்கவே பயமாக இருக்குது. என்னப்பா இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருப்பீங்க? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வாங்க எல்லாரும் குளிக்க ஆரம்பிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் போய் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்தா வந்துட்டேன். நான் உள்ள வர மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. அந்த மீனெல்லாம் எனக்கு கடிச்சிட்டு நான் வரவே மாட்டேன் உள்ள. என்னை விட்டுடுங்க, நான் ஓடி போயிடுறேன். என்னடா டேய் பட்டு, இவ்வளோ பெரியவனா வளர்ந்துட்டு இன்னும் மீனுக்கெல்லாம் போய் பயப்படுற? நாங்களாம் எவ்வளோ ஜாலியாக ஸ்விம் பண்ணிட்டு இருக்கோம் பாரு. அங்கே பாரு எவ்வளோ அழகா இருக்கு இந்த மீனெல்லாம். இதை போய் நீ கடிக்குன்ற? டேய் பட்டு வாடா. ஏன் பயப்படுற? ஜாலியாக இருக்கு ஸ்விம் பண்ண. நீயும் வந்தா ஜாலியாக இருக்கும். பயப்படலாம் செய்யாத. வா. சளியும் பிடிக்காது, எதுவும் பிடிக்காது. வா. சரிண்ணா நானும் உள்ள வரேன். சளியெல்லாம் பிடிக்காது தானே? பொம்மியக்கா ஏன் இந்த மீனுக்கெல்லாம் ட்ரெஸ் போடாமல் இருக்கு? அதுங்களுக்கெல்லாம் குளிராதா? நம்மளுக்கெல்லாம் ட்ரெஸ் போடாமல் இருந்தால் எவ்வளோ குளிரும். பாவம்ல அதுங்க. என்ன லில்லி இப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்க? மீனுங்களுக்கு போய் யாராவது ட்ரெஸ் போடுவாங்களா? அதுங்க என்ன நம்மளை மாதிரியா? மனுஷங்க தான் ட்ரெஸ் போடுவாங்க. மீனுங்களுக்குலாம் யாரும் ட்ரெஸ் போட மாட்டாங்க. ஏன்னா அதுங்க எப்பயுமே தண்ணிக்குள்ளேயே தான் இருக்குங்க. தண்ணியை விட்டு வெளியே வந்து அதுங்க இறந்துருங்க. அப்படியே நீ மீனுக்கு ட்ரெஸ் தைச்சி போட்டாலும் அதுங்களால எப்படி நீந்த முடியும்? அதனால மீனுக்குலாம் யாரும் ட்ரெஸ்லாம் போட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம் பண்ணதுன்னா போதும். வாங்க நம்ம வெளியே போகலாம். வா. பாருங்க பட்லு வந்து தும்ப ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவனுக்கு ஏதாச்சுன்னா நம்மளை தான் திட்டுவாங்க. வாங்க வெளியே போகலாம். பொம்மியக்கா என்ன பொம்மியக்கா நீங்கள் சொல்லவே இல்லை. முதல்ல இல்லாமல் வீட்டில் வளர்க்குறீங்க. அந்த முதலைக்கு என்னதான் சாப்பாடு போடுறீங்க? இவ்வளோ பெரிய முதலை நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்க. முதல்லலாம் நாங்கள் வளர்க்கலப்பா. அது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. நாங்கள் மீன் மட்டும் தான் இதில் போட்டிருந்தோம். அது எங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்கு. டேய் மோட்டு பட்டு, நான் இருக்கும்போது எதுக்குடா நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க? நான் போய் இந்த முதலைய ஒரே மிதிச்சு தள்ளுறேன் பாரு. டேய் சிம்பு நீ வேற சும்மாவே இருக்க மாட்டடா. நீ போய் அதை மிதிச்சேன்னு வச்சுக்கவே அது ஒன்னையவே முழுங்கிரும் தெரிஞ்சுக்கோ. யாரும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட மேஜிக் பென்சில் இருக்கு. இதை வச்சு நான் அந்த முதலைக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து மயக்கப்பட வச்சு அப்படியே நம்ம மரத்துல கட்டி போட்டுடலாம். டனுக்கு ரெட்டுக்கு டும். அது 1 hour தான் மயங்கி கிடக்கும். நம்ம அதுக்குள்ள அதை எடுத்து மரத்துல கட்டி வச்சிருவோம். முதல்ல மயங்கிருச்சா? அதை தூக்கி மரத்தில் கட்ட நான் ஒரு ஆளே போதும். நான்லாம் எவ்வளோ பெரிய வெயிட்டெல்லாம் தூக்கியிருக்கேன். இந்த முதலெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். சிம்பு அதை உன்னால மட்டும் தூக்க முடியாது. பாருங்க அதோட வால் மட்டுமே எவ்வளோ பெருசா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து தூக்கி அதை மரத்துல கட்டுவோம் ஃபர்ஸ்ட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை எப்படியோ பிடிச்சி கட்டி போட்டு வச்சுட்டோம் முதலையே. இப்போ நம்ம என்ன பண்றது? இந்த முதல்ல கண்ணு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வண்டலூர் ஜூக்கு கால் பண்ணி சொல்லிடலாம். அங்கேருந்து இங்கே வந்து இந்த முதலையை கூட்டிட்டு போயிடுவாங்க.
என்ன பசங்களா இத்தனை பேர் நிற்கிறீங்க? முதலையே பிடிச்சி வச்சிருக்கேன்னு எனக்கு வண்டலூர் ஜூவுக்கு கால் வந்தது. யார் இங்கேருந்து கால் பண்ணா? நாங்கள் தான் சார் ஃபோன் போட்டோம். என்ன சார் நீங்கள் காரில் வந்திருக்கீங்க, ஹெல்மெட் போட்டு வந்திருக்கீங்க. எல்லாரும் பைக்கில் வரும்போது தானே ஹெல்மெட் போடுவாங்க. ஹா நீங்கள் என்னன்னா காரில் வர்றதுக்கே ஹெல்மெட் போட்டிருக்கீங்க. டேய் சிம்பு சும்மா இருடா, இவன் வேற நேரங்காலம் தெரியாம. சார் நாங்கள் தான் சார் ஃபோன் பண்ணோம். சரி பசங்களா, ஃபஸ்ட்டு அந்த முதலையை எங்கே பிடிச்சி வச்சிருக்கீங்க? அங்கிள் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? இவ்வளோ பெரிய கண்ணாடி மட்டும் மாட்டிட்டு வந்துட்டீங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு நேராக இந்த மரத்தில் தான் கட்டி போட்டு வச்சுருக்கோம். அது கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதை பிடிச்சிட்டு போங்க, இல்லாட்டி இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் கடிச்சிடும். சாரி பசங்களா, எனக்கு கொஞ்சம் கண்ணு வீக்கு, அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன். கண்ணாடி போட்டு ஆனால் கண்ணு தெரியலை. சரி ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க பசங்களா. ரொம்ப கிரேட் ஒர்க் பசங்களா. இந்த ஊருக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்கீங்க. சரி ஃபஸ்ட்டு நான் அந்த முதலையை நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். நல்ல வேலை, யாருக்கும் எதுவும் ஆகலை. பிங்கிக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த மேஜிக் ஸ்டிக்கை வச்சு தான் நீ எல்லாத்தையுமே காப்பாற்றிட்ட. நன்றி பிங்கி. ஆமாம், இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, ஆனால் இந்த மோட்டு பட்லுவை மட்டும் காணா. அவனுங்க எங்கே தான் போனானுங்க? சிம்பு உன் பின்னாடி தானே அவனுங்க நின்றுட்டு இருந்தானுங்க, நீ பாத்தியா? நீங்கள் வேற ஆனாக்கா, அவனுங்க போய் 1/2 மணி நேரம் இருக்கும். அவனுங்க எப்பயோ வீட்டுக்கு ஓடி போயிட்டானுங்க, பயந்தாங்கோலி பசங்க.